வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான் வச்சுக்கிறேன். ஊரில் வந்து நல்லா தான் அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையில் தான் வந்தேன், பேண்ட் சட்டை எடுத்து அம்மனமாலாம் வரல. இங்கே வந்து பார்த்தா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு, டவுசர் சட்டை வாங்கி கொடுத்தாங்க, தாளாட்டினாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பிச்சானுங்க. அது வேற வச்சான். ஆனால் சினிமாவை இல்லை நம்மளை வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டினது அவர் தான். இதுக்கு இடையில டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா ஐயா கமலஹாசன் ஐயா அவர் தான் அந்த தேவர் முன்ன படம். அது வரைக்கும் தேவர் முன் வரைக்கும் அவர் ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான். அப்படியா? ஆமாம். ஓ, அது வரைக்கும் ராஜ்கிரண் சார் அவர் தான் இருக்கேன். அவர் படமும் 6 படம் 7 படம் நடிக்கிறேன். ஒன்றும் சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு எல்லாம் இது யார் என்னமோ சொல்கிறாங்க. என்னை இவர் வச்சார், அவர் காப்பாற்றினார், இவர் காப்பாற்றினார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுதான் அவர் மூலியமாக தான் சினிமாவுக்கு வந்து அவர் தான் எனக்கு கடவுள். அவரில் வந்து இவரில் வந்து நிற்கிறேன். அப்படியே எங்கிட்ட ராஜ்கிரண் அவர்கள்னா இந்த பக்கம் மணிவண்ணன் அவர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானம் அவர். நான் இன்றைக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு சோறு பருக்கையும் வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையினால தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நாளில் போயிட்டார். அவர் இறந்தோன்னே நானும் சத்யராஜ் சார் எப்படி கதறி அழுதோம், நண்பர் சீமான் எல்லாருமே ஒரு யூனிட் எல்லாமே அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் தான் நாங்களாம் இருந்திருக்கோம். ஸோ அவருக்காக அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணி தான் அந்த ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கு போனோம். நான் இப்போ ஜெய்ப்பூர் அண்ட் ஹைதராபாத் ரெண்டுமே ஷூட்டிங்கு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தான், அது பெரிய கேரக்டர் இல்லை. பிகாஸ் நம்ம டைரக்டர் லாஸ்ட் மினிட்ல சொன்னாருங்கிறதுக்காக அவருக்காக அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணி அவர் போர்ஷன் எல்லாமே வெளியூரில் இத்தனைக்கு ஹைதராபாத் இது அந்த வில்லனோட அரண் பேலஸ் வந்து ஜெய்ப்பூரில் எடுத்தோம். அது உள்ள ஆட்டோ டிரைவர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் இவருக்காக அந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர் உள்ள வரும், மணிவன் சார் உள்ள வருவதுக்காக இவர் ஜெய்ப்பூர் கூட்டு அதான் லாஸ்ட் டைம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணினது. கொஞ்ச நாளில் போயிட்டார். ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலாம் அப்போல்லாம் இருந்தது தான் அந்த விஷுவல் தெரிஞ்சிருக்கும். நானும் சத்யராஜ் அவர் இறந்தோன்னே நானும் சத்யராஜ் சார் எப்படி கதறி அழுதோம், நண்பர் சீமான் எல்லாருமே. அது ஒரு பெரிய இழப்பு எல்லாருக்குமே. எங்களுக்குலாம் ஒரு காட்ஃபாதர் ஒரு எல்லாருக்குமே பிடித்த. ஆமாம். பட் அவர் தான் உங்களுக்கு குரு. ஆமாம் ஆமாம், அவர் மட்டுமே. அவருடைய அசிஸ்டன்ட். ஆமாம் ஆமாம். மதகஜ ராஜா வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை ஒன்று உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீண்ட கால கேப்பு இருந்தாலும், ரிலீஸ் ஆகாமல் இருந்தாலும் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னா அது திரும்ப ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது மதகஜாவுடைய வெற்றி? அதாவது இந்த 16 வயது நிலையில் ஒரு டைலாக் வரும் சார். ஸ்ரீதேவி அம்மா வந்து கமல் சார் பார்த்து கேட்பாங்க, என்ன எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, இங்கே நான் மட்டும் தான் சொல்லிட்டு திரிகிறேன். அந்த மாதிரி அந்த படத்தை பற்றி 10 வருஷமாக வந்து நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்ட்டு. டியூ டு சம் ரீசன்ஸ் ப்ரொடியூசர் அதை ஹோல்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மற்றபடி சினிமாலெலாம் ஒரு ஸ்டேஜில் வந்து சிரிப்பாங்க, என்ன சார் நீங்கள் 13 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்த படம் 6 வருஷம் தள்ளி கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம். கடைசியில் இந்த பொங்கல் சமயத்தில் வந்து நான் பயங்கரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ட்டு எல்லாமே ஒன்று கூட வந்துச்சு. சினிமா சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தலைமையில் வந்து எல்லாருமே அது ஒரு பக்கம் அவங்களுக்கு படம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு பலமாக வந்து ஏசி சண்முகம் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணார். பெரிய ரிஸ்க், ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து முழுக்க அந்த ரிஸ்க் எடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ஏசி சண்முகம் சார் தான். அந்த கிரெடிட் வந்து எனக்கு கூட கிடையாது. நான் வந்து ப்ரெஷர் பண்ணேன்னு ஒழிய, நான் கேட்டேன்னு ஒழிய என் ஒரு வார்த்தை நம்பி அவரும் பண்ணார். சினிமாவில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர், அதில் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பர்சனலாக வந்து அந்த படம் ரொம்ப ரசிச்சு பண்ண படம் ஒன்று வேறு. இன்னொன்று எனக்கு நீங்கள் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி மணிவண்ணன் சார் அண்ட் மனோபாலா சார் 2 பேருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ அவங்களோட ஒர்க்லாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்தோம். நல்லா யாருமே எதிர்பார்க்காம 13 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்டாச்சு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிருக்கிற பல படங்களுக்கு இது ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. கஜராஜா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி அப்படின்னாலும் கூட அது லாஸ்ட் கொஸ்டின் இருந்தாலும் இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. சுந்தர்சி படம்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தில் மிஸ் அவுட் ஆச்சு. கவர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக அந்த இது கொஞ்சம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது பார்ப்பவங்க கண்ணுக்கு தான். இது காலம் கடந்து போகிற மாதிரி ஒரு பதில் இல்லையா? அல்ல, என்ன சொல்கிறேன்னா அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேமிலி சில பேர் வந்து அதை கமெண்ட் அடிப்பாங்களோ இல்லையா, ஃபேமிலி ஆடியன்ஸை பார்த்தவங்க யாருமே அதை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்ல. ஒன்று சாங்கு வந்து கிளாமர் போர்ஷனுங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களில் வர சாங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மதகஜராஜாவில் வர்றது ஒன்றுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். எங்கேயுமே ஒரு வல்காரிட்டியாவோ ஒரு தப்பான கேமரா ஆங்கிள் வச்சோ ஒரு டபுள் மீனிங் டைலாக்லாம் எதுவுமே அந்த படத்தில் இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து அந்த குற்றச்சாட்டை நான் வந்து எந்த வகையிலையும் ஒத்துக்கவே இல்லை.
என்னோட படங்கள்ல எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் என்ன ரேஷியோவில் எது இருக்குமோ அந்தந்த ரேஷியோவில் அப்படி எப்படி இருந்துச்சு. கேங்கஸ் ஒன்லைனில் டிஃபைன் பண்ண முடியுமா? சந்தோஷமான படம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் விரைவில் பண்ணுங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ணே தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணுங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் வைக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறோம்.